ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நான் பேச போற ஒரு படம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காதல் கலந்த ஒரு படம். நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் திடீர்னு பிரேக்கப் ஆயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணை பாக்குறீங்க. ஆனா அந்த பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இல்ல. நீங்க அந்த பொண்ணு கிட்ட திருப்பி உங்க காதல சொல்லுவீங்களா, இல்ல அந்த பொண்ணு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணீங்களா அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல நமக்கு ஒரு அழகான சொன்ன ஒரு படம் தான் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன அண்டர் யுவர் பெட் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடல்ட் சீன் கலந்த ஒரு படம். படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சோ 18 வயசுக்கு மேற்பட்டவங்க படத்தை பாருங்க. அது கீழே இருக்கிற யாரா இருந்தாலும் நான் சொல்ல போற கதையை மட்டும் கேட்டுக்குங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே கட்டிலுக்கு அடியில ஒருத்தன் பதுங்கிட்டு இருக்கான்ல, இதுதான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்பனோட வீட்டுல இல்ல, வேற ஒருத்தவங்க வீட்டு கட்டிலு கீழே வந்து பாத்தீங்கன்னா பதுங்கிட்டு படுத்திருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. வந்துட்டு குறுக்க மறுக்க பாக்குறா. ஆனா கட்டிலு கீழே படுத்திருக்க ஹீரோவை அவ கவனிச்ச மாதிரி தெரியல. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கணவர் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. வந்ததுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒன்னா இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டுகளுக்கு அடியில இருந்து ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஏண்டா கட்டுலுக்கு அடியில இருந்துட்டு அடுத்தவங்க வீட்டு அந்தரங்கத்தை பார்த்துட்டு இருக்கான், இவன் ஹீரோடா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டீங்கன்னா எஸ், இவன் தான் ஹீரோ. இப்ப ஏன் இந்த கட்டிலுக்கு அடியில இருக்கான் அப்படின்றத இந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் சொல்றாங்க. சரியா இப்ப ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 வயசு இருக்கும். அவன் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கான். அப்படி படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வீட்டு பின்னாடி இருக்கிற ஒரு கல்லை எடுத்து பாக்குறப்ப அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூச்சிங்கெல்லாம் இருக்கு. அந்த பூச்சியை பார்த்ததுமே அதுக்கு கிட்ட ஒண்ணு சொல்றான், உங்களுக்கும் யாரும் கிடையாது, எனக்கும் யாரும் கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா யாரும் கேட்க மாட்டாங்க, அண்ட் அதே மாதிரி தான் எனக்கு ஏதாச்சுன்னா யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த புழு கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது யாருக்குமே தெரியாதுன்னா அவனுக்கு யாருமே கண்டுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஹீரோ படிச்சிட்டு இருக்க ஸ்கூல்ல 41 பசங்க இருக்காங்கன்னு வைங்க. அந்த 41 பேருமே ஹீரோவை தவிர்த்து மத்த எல்லாரு கூடயுமே பேசுவாங்க, பழகுவாங்க. ஹீரோ போய் அவங்க கிட்ட பேசினா கூட ஃபார்மாலிட்டிக்கு 2 வார்த்தை பேசுவாங்களே தவிர மத்தபடி ஹீரோ இருக்கான் அப்படின்றத கூட ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் குரூப் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து பார்த்தோம் ஒரு இடத்துக்கு போறாங்க. ஆனா அங்க ஹீரோ படத்தை காட்டியுமே அவங்கலாம் போட்டோ எடுத்துட்டு திரும்பி வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஹீரோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு என்ட்ரி ஆகுறா. அப்ப பேர் வந்து பாத்தீங்கன்னா சாசுகி. ஹீரோ காலேஜ் படிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த ப்ரொஃபசர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டை கொடுத்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியல. தையா தக்கான்னு முயற்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோக்கு பேக் சைடுல உட்கார்ந்து இருக்க சாசுகி அப்படின்ற பொண்ணு என்ன பண்றானா, இதுதான் அதுக்கான ஆன்சர், கரெக்டா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா அதை கரெக்டா சொல்றான். அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் சாசுகி கிட்ட நன்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா அவன் லைஃப்ல அவன் கிட்ட பேசின ஒரு பெண்ணுனா அது கண்டிப்பா சாசுகி மட்டும்தான். எப்படியாச்சும் அந்த பொண்ணு கிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு எங்க ரொம்ப நன்றிங்க, நீங்க மட்டும் கரெக்டான ஆன்சர் கொடுக்கல, அந்த ப்ரொஃபசர் என்ன போட்டு செம்மையா திட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு சாசுகி சிரிச்சுட்டே என்ன சொல்றாங்கன்னா, இதுக்குள்ள எதுக்குங்க நன்றி சொல்றீங்க, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போற. ஆனா ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு தோணுது. பட் என்ன பேசணும்னு சொல்லிட்டு கரெக்டா தோணல. அதனால அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நம்ம என்ன காபி ஷாப் போலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஓகே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி குடிக்கும் போது அந்த சாசுகி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தன்னை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசணும்ன்றதே தெரியல. அவ பேசுறத அப்படியே கேட்டுட்டு இருக்கும் போது சரி இப்ப உன்னை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப என்னத்த சொல்ல, ஹீரோக்கு தான் ஒண்ணுமே பேச வரலையே. அப்படியே லைட்டா யோசிச்சுட்டு இருந்தவன் எனக்கு ஃப்ரீ டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மீன் வளர்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். எது உனக்கு மீன் வளர்க்கறனா ரொம்ப பிடிக்குமா, எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா மீன் வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சாசுகி சொல்ல, சரி உனக்கு எந்த மாதிரி மீன்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லி கேட்க மீன் பத்தி டாபிக் ஆரம்பிச்சுமே ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேசிட்டு இருக்கான். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில வருஷங்கள் போகுது. கரெக்டா இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே ராபிச்சகா மாறி இருக்கு. அப்ப அவன் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொல்றான், சாசுகி இந்த பேரை கேட்டு கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆகுது, அவ எங்க போனா என்ன ஆனா அப்படின்ட்டு எனக்கு தெரியல, ஆனா ஒரே ஒரு வாட்டி சாசுகியை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு இருக்கான். அதனால தனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேருக்கிட்ட சாசுகி எங்க இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அந்த பொண்ணோட அட்ரஸும் அந்த பொண்ணோட வீட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறான். ஆமா, சாசுகி வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிட்டு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன் கூட. அவன் நேரா போயிட்டு அந்த பொண்ணோட வீட்டு முன்னாடி நின்னுட்டு இதுதானே சாசுகி வீடு, அவளுக்கு எப்படியாச்சும் ஒரு வாட்டி பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வந்துட மாட்டாளா, என்ன பார்க்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கத்தோட நின்னுட்டு இருக்கோம். எனக்கு தேவதை மாதிரி தான் வாழ்நாள பார்த்தா அந்த பொண்ணு வாழ்க்கையை வெறுத்து போய் சோகத்துல ஒரு கடல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே வெள்ள மாதிரி இருக்கா. இத பார்த்த ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. ஆமா, ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நின்னுட்டு இருக்கான். ஆனா சாசுகி வந்து பாத்தீங்கன்னா அங்க யாருமே இல்ல அப்படின்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா கடந்து போயிட்டு இருக்கா. இத பார்த்த ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ லைஃப்ல ஏதோ ஒரு தப்பு நடக்குது, அதை என்னன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே என்ன பண்றானா தான் மீன் கடையை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்றான். அண்ட் அது மட்டும் இல்லாம சாசுகி வீட்டை பார்த்த மாதிரியே இருக்கணும் அப்படின்றக்காக ஏத்தாப்ல இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்டை ரெண்டுக்கு எடுத்து அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சாசுகி
வீடு எங்க இருந்து பார்த்தாலும் ஃபுல்லா தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரூமை தேர்ந்தெடுக்கிறான். பைனாக்குலர் போட்டோ வந்து பார்த்தனா பீஸ் பீஸா கட் பண்ணி அவன் செவுத்துல ஒட்டி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம ஜவுளி கடை பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மைக்கு ஒரு நைட்டியை போட்டு விட்டுட்டு அதுதான் சாசிகி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டும் இருக்கான். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் நைட் இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் சாசிகி என்ன பண்றா அப்படி சொல்லிட்டு பைனாக்குலர்ல பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஏந்திரிக்கிறா, துணி துவைக்கிறா, துணியை காய வைக்கிறா. அப்புறம் அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு போல இருக்கு, அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கா. அதுக்கடுத்து குளிக்கிறா. குளிக்கிற முத கொண்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தனா பைனாக்குலர்ல பார்த்துட்டு இருக்கா. அந்த கடைசி அன்னைக்கு நைட் வந்து பார்த்தனா அவங்க கணவர் கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க கணவருக்கு என்ன பண்ணாருன்னே தெரியல. டக்குன்னு வந்து பார்த்தா இந்த பொண்ணோட பூஞ்சில தண்ணி எடுத்து ஊத்தி அந்த பொண்ணை வந்து பார்த்தனா போட்டு பலவந்தமா அடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கு வந்து பார்த்தனா சம்மக்கம் வந்துட்டு இருக்கு. ஏன் நீங்களே நினைச்சு பாருங்க, நீங்க லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆன அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தனா இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைக்குது. அதை பார்த்துட்டு நீங்க சும்மா இருப்பீங்க? கண்டிப்பா இருக்க மாட்டீங்கல்ல. அதே தான் ஹீரோ. பட் அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சத்தியமா தெரியல. அதனால வந்து பார்த்தனா அப்படியே அதை பார்த்துட்டு இருக்கான். மறுநாள் திருப்பி அந்த பொண்ணுக்கு என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பைனாக்குலர் வழியா பாக்குறப்ப எதுவுமே சண்டை நடக்காத மாதிரியும் அவங்க ஹஸ்பண்ட் அவளை அடிக்காத மாதிரியும் நல்ல பொண்ணா வந்து பார்த்தா கேஞ்சி அவங்க கணவர் ஆபீஸ் போறப்ப சந்தோஷமா பணி அனுப்பி வைக்கிறா. அண்ட் அதுக்கடுத்து அந்த பொண்ணை திருப்பி காட்டுறாங்க. அவ கண்ணுல வந்து பார்த்தா பலமா அடிபட்டு இருக்கு. உடனே ஹீரோக்கு என்ன பண்றானா ஒரு பொக்கே ஷாப்புக்கு போயிட்டு இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, நீ சந்தோஷமா இருக்கணும், அதை நான் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அந்த பொண்ணோட வீட்டுல வச்சுட்டு அப்ப அந்த லெட்டரை பாக்குறாளே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுல உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். சாசிக்கு வந்து பார்த்தா அந்த லெட்டரை பாக்குறா. பட் இதை யார் அனுப்புனா அப்படின்ட்டு அவளுக்கு தெரியலையாச்சா. அதனால அதை தூக்கிட்டு போய் குப்பை தொட்டியில போட்டுறா. அண்ட் அதுக்கடுத்த ஹீரோ வந்து பார்த்தா தன்னோட வேலைகளை பார்த்துட்டு இருக்க ஒரு நாள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சாசிக்கு அந்த கடைக்குள்ள போறா. அதை பார்த்தமே ஹீரோக்கு வந்து பார்த்தா செம்ம பயமா போயிட்டு ஒரு பேர் அந்த லெட்டர் அனுப்புன நம்ம தான் சொல்லி கண்டுபிடிச்சிட்டாளா இல்ல நம்ம அடையாளம் கண்டுட்டு வராளா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட பார்த்துட்டு இருக்கப்ப அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா யாருப்பே ஞாபகம் கிடையாது. நேரா போயிட்டு இந்த மீன்லாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, என்ன ரேட் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப உங்களுக்கு ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்கு எனக்கு ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரன் கொஞ்சம் அதிர்ச்சியோட கேட்கிறப்ப பொங்கலுக்குன்னா பொங்கலுக்கு இல்லைங்க, இப்ப நாங்க புதுசா கடை திறந்திருக்கோம்ல, மார்க்கெட்டுக்காக வரவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு ஹீரன் என்ன பண்றானா ஒரு சில மீன்களை வாங்கிட்டு அதை எங்க வீட்டுல வந்து செட் பண்ணி தரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப ஹீரோ என்ன பண்றானா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மீன் தொட்டியெல்லாம் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போறான். வீட்டுக்குள்ள போனதுமே அவனுக்கு வந்து பார்த்தா ஒரு பயம். ஏன்னா தன்னோட காதலியோட வீட்டுக்குள்ள முறையா போறான். உள்ள போனதுமே அந்த மீன் தொட்டியெல்லாம் செட் பண்ண அதை அந்த பொண்ணு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. இதுக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது ஹீரோனுக்கு வந்து பார்த்தா ஒரு மீன் தொட்டி கொடுத்திருப்பான். அந்த மீன் தொட்டியை பார்த்து அந்த பொண்ணு எப்படி சந்தோஷப்பட்டாலோ அதே மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்க இதை பாக்குற ஹீரோக்கும் வந்து பார்த்தா ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. அப்ப ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா பணம் தான் பேரான்னு சொல்லிட்டீங்க, நான் வேணும்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தரேன், அதை எடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க சரி ஓகே மேம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோன் அந்த பக்கம் பழத்தை எடுக்க போறப்ப இவன் இந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கானா ஒரு மைக்ரோபோனை செட் பண்றான். இந்த வீட்டுல என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக. அது மட்டும் இல்லாம டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா 2 சாவி இருக்கு, ரெண்டுமே வீட்டோட சாவி தான். அதுல பொண்ணு எடுத்து இவன் என்ன பண்றானா தன்னோட பாக்கெட்ல வச்சுக்கிறான். அதுக்கடுத்த நேரம் தன்னோட வீட்டுக்கும் அன்னில இருந்து தொடர்ந்து வந்து பார்த்தனா ஹீரோன் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு டெய்லி லெட்டர் எழுதிட்டே இருக்கான். அந்த பொண்ணு கூட வந்து பார்த்தனா பேசுற மாதிரியும் அவ சந்தோஷமா இருக்கிற மாதிரி இவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இந்த பொண்ணு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருக்கான்ல, அவன் அந்த பொண்ணை நிர்வாணப்படுத்தி அவளுக்கு செய்யக்கூடாத கொடுமையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ஹீரோ என்ன பண்றானா தான் கிட்ட இருக்கிற சாவி எடுத்துட்டு நின்னுட்டு இருக்கான். அப்ப ஹீரோன் வீட்டை விட்டு வெளில போறா. அப்ப வெளில போன கொஞ்ச நேரத்துல இவன் அந்த வீட்டுக்குள்ள போறான். ஆமா இவன் எதுக்கு அந்த வீட்டுக்குள்ள ஹீரோன் இல்லாத நேரத்துல போறான்னா இவன் ஒரு மைக்ரோபோன் வச்சான்ல, அந்த மைக்ரோபோனுக்கு வந்து பார்த்தனா பேட்டரி தீந்து போயிருக்கும். அதை மாத்துறதுக்காக உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்தனா ஹீரோனோட பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கான். அண்ட் ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரப்பதான் தன்னோட சாவி காணும் அப்படின்றதையும் அவன் ரிலைஸ் பண்றான். உடனே அந்த வீட்டுக்குள்ள தேடிட்டு இருக்க கரெக்டா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தனா ஹீரோனும் வந்துட்டா. என்ன பண்றது தெரியாம பயத்தோட வந்து பார்த்தனா கிச்சனுக்குள்ள போய் பதுங்கிட்டான். வீட்டுக்குள்ள வந்ததுமே இந்த வீட்டுக்குள்ள யாரோ தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் என்ன பண்றானா நேரா ஃபர்ஸ்ட் எடுத்துமே கிச்சனுக்குள்ள போய் பாக்குறா. பட் ஹீரோ என்ன பண்றானா அந்த பொண்ணுக்கே தெரியாம லைட்டா எஸ்கேப் ஆகி வந்துட்டான். வெளில வந்ததுமே பக்கத்துல இருக்கான் ஹீரோன் குழந்தைய பார்த்துட்டு செல்லக்குட்டி பாத்துட்டீங்களா அங்கிள் அப்புறமேட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா அந்த இடத்த விட்டு போயிட்டான். அப்படியே கட் பண்ண ஹீரோ தான் கடையில இருக்கிறப்ப அந்த கடைக்கு வந்து பார்த்தனா ஒருத்தன் வரான். பாக்குறதுக்கே பைத்தியக்கார மாதிரி இருக்கான். வந்ததுமே அரோனா மீன் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். டெய்லி வந்துட்டு இந்த அரோனா மீன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறான். ஹீரோக்கு வந்து பார்த்தனா கடுப்பா இருக்கு. பட் அவங்க கிட்ட சண்டை வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தனா அமைதியா அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இப்படி ஒரு நாள் தான் ஹீரோன் வந்து பார்த்தனா திருப்பி ஹீரோவோட கடைக்கு வராங்க. கடைக்கு வந்ததுமே வந்து பார்த்தனா ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. வந்ததுமே ஒரு நன்றி சொல்றாங்க. நான் இதுக்கு முன்னாடி மீன்லாம் வளர்த்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தனா இப்பதான் வளர்க்குறேன். ஆனா உங்க கிட்ட பாங்குற மீன் எதுவுமே வந்து பார்த்தனா சாக்காம நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு மாதிரி எனக்கு டிப்ரெஷனும் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ வந்து பார்த்தனா ஒரு விஷயத்த சொல்றாரு. நம்ம ஏன் ஒரு கப் காப்பி குடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே வந்து பார்த்தனா கடைக்குள்ளே உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணு கூட காப்பி குடிச்சால அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்க அந்த காப்பி குடிச்ச கடுத்து என்ன பண்றானா அந்த பொண்ணு அந்த இடத்தை விட்டு போயிட்டா. அப்பதான் ஹீரோ வந்து பார்த்தனா ஹீரோனோட குழந்தைய
ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பாய் பேச முடியல, இன்னும் குழந்தையா தான் இருக்கு. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் குழந்தையா இருக்கும்? கண்டிப்பா ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போயிட்டு வரும்போது இந்த குழந்தை பார்த்துட்டுனா மாட்டி விட்டுரும். அதனால நம்ம இந்த இடத்துக்கு வேற ஒரு பிளான போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் குடிச்சு வச்ச அந்த காபி கப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் கொடுத்துட்டு இருக்கான். அடுத்ததா கட் பண்ண ஹீரோ என்ன பண்றான்னா டைப்பர் ஒன்னு எடுத்துட்டு நேரா ஹீரோன் கில்லா நேரமா பார்த்து அவளோட வீட்டுக்குள்ள போய் பெட்ரூம் குள்ள பதுங்கிக்கிட்டான். அண்ட் அதுக்கடுத்தா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் சுத்தி முத்தி பார்த்தது அவங்க ஹஸ்பண்ட் கூட பொண்ணா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோமாச்சா. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கொலைக்கு ஆரோத்தங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா கண்டிப்பா அந்த நாய் அடிச்சிரும் அப்படின்றனால அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெருசா எதுவுமே எடுத்துக்கல. ஆனா போக போக வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு லைட்டா பயமா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஒரு லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் எடுக்கிறாரு. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னா நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், அதை நான் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு எழுதினால ஒரு லெட்டர். அதே மாதிரி ஒரு லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல கிடைக்குது போல இருக்கு. அதை பார்த்தமே என்ன எதுன்னு கூட கேட்காம அவன் பொண்டாட்டியை போட்டு வந்து பாத்தீங்கன்னா பலமா அடிச்சிட்டு இருக்கான். ஏண்டி நான் இல்லாதப்ப எவன் கூட நீ சுத்திட்டு இருக்க, எப்ப உனக்கு எதுன லவ் லெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப எங்க நான் எந்த தப்பும் பண்ணலங்க, அது ஏதுன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நீ போய் சொல்ற, எவன் கூட சுத்திட்டு இருக்க அப்படின்ட்டு போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை அது என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எதுனா லெட்டரா கூட இருக்கலாம் அப்படின்றப்ப என் ஃப்ரெண்டுனா ஆண்கள் மட்டும் தான் எழுதணுமா, பொண்ணுங்க கூட கிடையாதா? ஆனா அதான் அந்த கூமட்டை எதிர்பார்க்காம ஹீரோனை போட்டு வந்து பாத்தீங்கன்னா பலமா அடிச்சிட்டு இதுக்கு மேல நீ உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்றதுக்காக பாக்குறான். கொலை பண்ண முடியாது, ஏன்னா கொலை பண்ணா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிப மாட்டிப்பான் அப்படின்றனால வாஷ் பேஷன்ல தலையை முக்கி ஒரு அரை உயிரோட வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு போயிட்டான். இந்த நாய் போனதுமே கிரண் என்ன பண்றான்னா அவசர அவசரமா அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஆகல. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மயக்கத்துல இருக்காங்க. உடனே அந்த பொண்ணை தோட்டி விட்டுட்டு தன்னோட ட்ரெஸ்ஸை போட்டு அண்ட் அதுக்கடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா போரையெல்லாம் போத்தி விட்டு போறான். கண்ணு மூச்சு பார்த்தமே கிரணுக்கு எதுவுமே தெரியல. பட் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கப்ப இந்த வீட்டுல யாரோத்துக்கு இருக்கீங்க ப்ளீஸ், யாராவது என் கண்ணு முன்னாடி வந்திருக்கேன், நான் ஏற்கனவே ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் பயமுடுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எதுவுமே எடுத்துக்கல. பட் அந்த பொண்ணுக்கு என்ன பண்றா அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. இவங்க பொண்ணா சுத்திட்டு இருந்த அந்த டைம்ல ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீன் தொட்டி கொடுத்தாருன்னு சொல்லல, அந்த தொட்டி வேணா நீங்க எடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோன் கால் பண்ணிருப்பா. சரின்ட்டு வீட்டுக்கு போய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து இன்னொருத்தன் வந்துட்டு ஹீரோ போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்கான். நீ யாரா சம்பந்தமே இல்லாம வந்து இந்த பையனை போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டா நான் தான் அந்த பொண்ணை லவ் பண்ற 1ஆம் நம்பர் புருஷன் அப்படின்றான். அடிப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் யோசிச்சுட்டு இருக்க ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா செம்மையா போட்டு அடிக்கிறான். ஏண்டா என் ஆளே நீ கரெக்ட் பண்ணிடுவா, அவ கூட பொண்ணா இருக்க தாண்டா இப்ப வந்த, என்ன தைரியண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறி போட்டு அட்டி அட்டின்னு அடிச்சிட்டு இருக்க அதே மாதிரி ஹீரோனி வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ண ட்ரை பண்றான். அப்ப கோவப்பட்ட ஹீரோக்கு என்ன பண்றானா அவன் பக்கத்துல வச்சிருக்கிற மீன் தொட்டில இருந்து லைட்டை உடைச்சி இந்த லப்பர் மேல வைக்க அவன் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஷாக் அடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இதனால ஹீரோன் என்ன பண்றானா ஹீரோக்கு ஒரு நன்றி சொல்றா. நன்றி மட்டும் சொல்லல, ரெண்டு பேரும் மொத்தம் கொடுத்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் தன்னை மறந்து சம்பவம் பண்ணமே போயிட்டாங்க. காதலிக்கும் போது ரெண்டு பேருமே சம்பவம் பண்ணிருக்கீங்க, ஒண்ணு மணலா இருந்திருக்கீங்க, ஆனா இப்ப நிகழ்காலத்துல ஹீரோ போய் யாருனே உனக்கு தெரியலையா, உனக்கு ஏதாச்சும் மண்டையில கிணையில அடிபடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சாலும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது. அந்த போன்ல யார் பேசுறான்னு சொல்லி பார்த்தா தூரத்துல இருக்க அவங்க அம்மா தான் பேசுறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் ரொம்ப முத்தி போயிட்டு சோ இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. அதனால கடைசியா வந்து என்ன பார்த்துட்டு போமா அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியுமா நான் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்ட்டு இவங்களும் காலை கட் பண்ணிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோ காதலிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா தான் லவ் பண்ற பொண்ணுக்கு ஒருத்தன் டார்ச்சர் கொடுத்தான்னு போட்டு தலை பார்த்தவன் இப்ப சும்மா இருப்பானா, ஒரு எலக்ட்ரிக் மிஷினை எடுத்துட்டு இன்னைக்கு எப்படியாச்சும் ஹீரோ ஹஸ்பண்ட போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறான். இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டன் இருக்கு, அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ பதுங்கிட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா எங்க அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லையா, அவங்க இன்னைக்கும் நாளைக்கும் இருக்காங்க, நான் லாஸ்டா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துட்டா ப்ளீஸ் பர்மிஷன் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அந்த புருஷன்காரன் என்ன பண்றான்னா கம்முன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். சாப்பிட்டுட்டு இருந்தப்ப உங்க அம்மா தானே செத்து போட்டுமே, அவங்க உயிரோட இருந்து என்ன பண்ண போறாங்க அண்ட் அதோட நீ பார்த்து என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எக்கத்தாளமா பேச கடுப்பான கிரண் என்ன பண்றானா பட்டுன்னு ஆனா அரைஞ்சிடறான். அரைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு சமக்கம் வந்துட்டு என்ன அரைகிற அளவுக்கு உனக்கு வந்து தைரியம் வந்துச்சா, யாரு கொடுத்த தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நின்னுட்டு இருக்கான். பட் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு இந்த எலக்ட்ரிக் மிஷினை வச்சு அவனை போட்டு தள்ளுறதுக்கு. என்ன பண்றேனே தெரியல, அடிச்சு பிடிச்சிட்டு என்ன பண்றான்னு நேரா தன்னோட வீட்டுக்கு போயிட்டு கிரனோட போட்டோ முன்னாடி நின்று என்ன மன்னிச்சிரு, நான் சரியா இல்ல, என்ன மன்னிச்சிரு பணிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அப்படியே அழுது முடிச்சதும் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ தான் கடையில இருக்கிறப்ப அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன் வாங்கிட்டு போனாலும் அரோனா மீன் அப்ப நிறைய ஹீரோ கிட்ட வந்து கொடுத்த அந்த அரோனா மீன் செத்து போயிட்டு அதுக்கு யாரு காரணம் நீ தானே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறான். இப்பதான் ஏற்கனவே பைத்தியமாச்சா, சரி ஹீரோ என்ன பண்றான் ஆமாப்பா நான் தான் காரணம் அப்படின்றப்ப அப்ப மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ராட்சச மாதிரி கத்திட்டு இருக்கான். சரிடா மன்னிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல அவன் அந்த இடத்தை விட்டு போயிட்டான்.
அப்பதான் பாக்குறேன் கிரண் வந்து பாத்தீங்கன்னா வேகமா காரை எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கா. ஒருவேளை நேத்து நடந்த சண்டையில இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்க போறாளோ அப்படின்னு பயந்துட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா வேகமா அந்த கார் பின்னாடி போயிட்டு இருக்கான், அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா வேகமா போயிட்டு இருக்கு, பின்னாடி ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா வேகமா போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களாம் ஹீரோ வேகமா போடி வந்துட்டு இருக்கத பார்த்துட்டு ஹீரோ பழிமறைச்சு இங்க போக கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இல்ல சார் நான் போய் ஆகணும், கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஆனா போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோ மேல சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு அவரை கைது பண்றாங்க. இதனால ஹீரோ வந்து பார்த்தா அந்த காரை மிஸ் பண்ணிட்டான். ஹீரோனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. சரி ஹீரோவுக்கு எதுக்கு கைது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோ கிட்ட அந்த மீன் வாங்கிட்டு போனாலும் அவனை பத்தி கேட்க, ஆமா சார் இவன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மென்டல் மாதிரி இருப்பான், அப்பப்போ என் கடைக்கு வந்து அரோனா மீன் இருக்கான்னு சொல்லி கேட்பான். அதுல ஒரு மீனும் கொடுத்தேன், அது இன்னைக்கு செத்து போயிட்டு அதுக்கு நீதான் காரணம், மன்னிப்பு கேளுன்னு சொன்னா நான் கூட கேட்டேன் சார் அப்படின்றப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரியான சைக்கோ, இப்போ ஒருத்தவங்கள கொலை பண்ணிருக்கான். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போலீஸ் இருந்தாங்க. நீங்க அவசரமா வந்ததுனால பொறுப்பால நீங்க தான் கில்லரா இருப்பீங்களோ, அது மட்டும் இல்லாம மீன் கூட சப்ளை பண்ணிருக்கீங்க அதான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சார் அதுக்கு இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல அப்படின்றப்ப சரின்ட்டு ஃபார்மாலிட்டி முடிச்சிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பெல்ல அனுப்புறாங்க. இதுக்கு மேல பெல்ல அனுப்பி என்ன பிரயோஜனம், ஹீரோனுக்கு என்னன்னாலே தெரியலையாச்சா. ஹீரோ வருத்தத்தோட என்ன பண்றாங்கன்னா தான் கடைக்கு திரும்பி போக அந்த பக்கம் கிரண் என்ன பண்றாங்கன்னா வேகமா போய் அவங்க அம்மா பார்த்துட்டு திருப்பி வந்து பார்த்தா தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்தா இந்த ஹஸ்பண்ட் காரங்க என்ன பண்றான், தான் பொண்டாட்டியை போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிட்டு போல இருக்கு இந்த பொண்ணு அவங்க அம்மா போய் பார்த்தது. ஏன்டி நான் சொல்லியும் கேட்காம கார் எடுத்துட்டு நீ வேகமா போய் உங்க அம்மா பார்த்துட்டு திரும்பி வந்திருக்க, அப்ப என் மேல இருக்க பயம் உனக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை போட்டு மாறி மாறி அடிக்கிறப்ப அப்ப இந்த பொண்ணு என்ன பண்றானா ஒரு கட்டத்துக்கு மேல கத்தி எடுத்து காத்தி இதுக்கு மேல என் பக்கத்துல வந்து உனக்கு குத்திரும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, எங்க குத்து பக்கம் அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா, உன உயிரோட பிட்டதே தப்பு, உங்க அம்மாவுக்கு முன்னாடி பொண்ணு அனுப்பி வச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஹீரோனை குத்த பாக்கு காட்டி டக்குன்னு வந்து பார்த்தா பக்கத்துல ஹீரோ இருக்கான். அப்ப அந்த எலக்ட்ரிக் மிஷினை எடுத்து ஹீரோ போட கழுத்துல வைக்க அவன் சுருண்டு வந்துட்டான். நீ தானா அது இம்ம நாளைக்கு என் வீட்டுக்குள்ள இருந்து என்ன பயமுறுத்தினது, எனக்கு லெட்டர் போட்டது எல்லாமே நீ தானா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப ஹீரோ ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் என்ன பண்றாங்க, இவனை இப்பே விடக்கூடாது, இவனை கொன்னாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புருஷனோட கழுத்தை நெரிக்க போறப்ப இத பண்ணது நான் தான், இவனை நானே கொலை பண்ணிக்கிறேன், ஆனா நீ உன் குழந்தையோட சந்தோஷமா வாழணும், இந்த கேஸ்குள்ள நீ வரக்கூடாது, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோனோட புருஷனை வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணிட்டு நேரா போலீஸ் கிட்டையும் போய் சரணடைஞ்சிடாரு. அப்ப ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா கரெக்டா ஹீரோட தங்கி இருக்காருல அந்த இடத்துக்கு போறாரு. எனக்கு ஹீரோ தான் சொல்லியிருப்பாரு. அங்க போய் பார்த்தா ஹீரோனோட போட்டோ அவங்களோட ட்ரெஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்டது இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் வீட்டை நோட் பண்ணிட்டு இருக்காரு. அதுமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு ஹீரோட பேர் அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க கிட்ட ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டு இருக்காரு. ஆரோ வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணிட்டு போறப்ப கரெக்டா ஹீரோன் வந்து ஹீரோட பேரை சொல்றாங்க. படா எப்படி ஹீரோனுக்கு தன்னோட பேராச்சு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுறாரு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த படத்தோட கதையை கடைசி வரைக்கும் கேட்டிருப்பீங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம், நீங்க லவ் பண்ற ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய படங்கள் பார்க்கறதுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் டாடா பை பை.